லக்னத்துல குரு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, வெல் நாலேட்ஜபிளான பெர்சன்ஸா இருப்பாங்க. ஸோ அறிவாற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எத பத்தின கேட்டாலுமே கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, ஆன்சர் பண்ணக்கூடிய நிலையில இருப்பாங்க. இப்ப நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, குருன்றது யாருன்னா நம்ம வந்து நம்மளுடைய டீச்சர்ஸா பார்க்குறோம். ஆமா. டீச்சர்ஸ் தான் பார்ப்போம். அது ஸ்கூல் டேஸ்ல. அடுத்து நம்ம நமக்கான குருன்னு பார்க்கும்போது ஆன்மீகத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு குரு கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த லக்னத்துல குரு இருக்கவங்களுக்கு, இந்த மாரி கனெக்டட் யாராவது கைட் பண்ணுவாங்க. உங்களோட லைஃப்ல வந்து அடுத்த கட்டமா நகர்றதுக்கான வாழ்க்கை வழிகாட்டிகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான பிராப்தி உண்டு. நல்ல ஒரு நாலேட்ஜபிளா இருப்பாங்க. ஆன்மீகத்திலயும் வளம் பெற்றவங்களா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நல்ல பாவங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஆன்மீகத்துல நல்ல ஒரு நிலையில ஆன்மீக சொற்பொழிவு பண்ணணுமா, அந்த மாரி இருக்கும். இதே வந்து 6, 8, 12ல மறைஞ்சு இப்ப வந்து இது குரு கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரு கெட்டு போயிருந்தனால தான் இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களோட பேர்லாம் வந்து கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நெறைய பேருக்கு குழந்தை பிராப்தி அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா கிடைக்கும். ம். தவம் இருந்து ரொம்ப நாங்க வரமிருந்து குழந்தை பெத்தவங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். லக்னத்துல குரு இருக்கவங்களுக்கு குழந்தை பிறப்பு விஷயம் பொதுவாவே கொஞ்சம் தடை தாமதம் ஆகுறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எங்க இருந்தாலும் தனித்துவமா இருக்கணும். நல்ல வெல்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப ஆமா. எப்படி ஹெல்த்தி, வெல்த்தி, ஹேப்பின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வெல்த்திக்கும், ஹேப்பிக்குமான நிலை இருக்குல்ல. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஹெல்த்திக்கு நான் வரல. இந்த வெல்த்தியும், ஹேப்பியும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு தன்மைய பார்க்க முடியுது.